வெல்கம் டு ரதித்ராஸ் பிரைடல் ஸ்டுடியோ. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல் வேரியேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்ம எப்படி ஃப்ரண்ட்டில் லைன்ஸ் க்ரியேட் பண்ணுறதுன்னு தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு லைன்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஹேரை நல்லா க்ரிம்ப் பண்ணிக்கணும். க்ரிம்ப் பண்ணிவிட்டு நீங்கள் ஹேரை நார்மலாக சீவி இந்த மாதிரி நார்மலாக சீவி நீங்கள் யூபின் போட்டு ஹோல்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா பஃப் வச்சுட்டு கூட நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஏன் யூபின் வச்சு ஹோல்ட் பண்ணுறோன்னா நம்மளுக்கு அப்போ தான் லைன்ஸ் க்ரியேட் பண்ண ஈஸியாக இருக்கும். இல்லைனா நீங்கள் ஹேர் பின் போட்டிங்கன்னா உங்களால் லைன்ஸ் இழுக்க முடியாது. ஸோ ஏன்னா ஹேர் புல் பண்ணக்குள்ளே அது டைட்டாக இருக்கும். ஹேர் பின் டைட்டாக ஹோல்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி யூபின் வச்சு நீங்கள் லைன்ஸ் க்ரியேட் பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா லைன்ஸ் க்ரியேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸில் வேணுமோ ஈக்குவலான டிஸ்டன்ஸில் லைன்ஸ் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிட்டு டேப்ட் ஹேர் ஸ்ப்ரே வச்சு நீங்கள் நல்லா செட் பண்ணிக்கலாம். நான் டேப்ட் ஹேர் ஸ்ப்ரே 5 யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ யூஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி லைன்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகேன்றதுக்கப்புறம் யூபின் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஹேர் பின் போட்டு டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கலாம். இவ்வளோதாங்க. இவ்வளோ ஈஸியான ஹேர் ஸ்டைல் இது. நீங்கள் சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். இது உங்கள் பிரைட்ஸ்க்கும் செய்யலாம். நீங்கள் வீட்டில் சிம்பிளாக செய்கிறவங்களும் செஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கீழே என்ன ஹேர் ஸ்டைல் வேணுமோ பண்ணிக்கலாம். ஃப்ரீ ஹேர் விட்டுறதுனாலும் விட்டுக்கலாம். ஸோ இது என்கேஜ்மெண்ட் லுக்குன்றதுனால நான் ஜடை போட்டிருக்கேன். ஸோ இவங்க ஃபோட்டோஸில் கூட நல்லா விசிபிளாக தெரியுது பாருங்கள் அந்த லைன்ஸ். இந்த ஃப்ரண்ட் வேரியேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.